திமுகவுடைய முன்னாள் பொதுச் செயலாளர் பேராசிரியர் அன்பழகனுக்கு தமிழ்நாடு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் தற்போது மரியாதை செலுத்தி வரக்கூடிய இந்த காட்சிகளை தற்போது பார்த்துக் கொண்டிருக்கிறோம். விவரங்களுடன் இராணுவ செய்தியாளர் ரகுவரன் விவரம் என்ன? திமுகவுடைய முன்னாள் பொதுச் செயலாளரும் பல்வேறு முக்கிய இலாக்காக்களை வகித்து வந்தவருமான முன்னாள் அமைச்சராக பொறுப்பு வைத்தவருமான அன்பழகனுக்கு தற்போது இன்றைய பிறந்தநாள் முன்னிட்டு அவருக்கு தமிழ்நாடு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவருடைய உருவப்படத்திற்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்துகிறார். அந்த காட்சிகளை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். உடன் திமுகவுடைய மூத்த நிர்வாகிகளும் திமுக அமைப்பு செயலாளர் RS பாரதியும் இருக்கின்றனர். அதே போன்று நிதியமைச்சர் தங்கம் தென்னரசு உட்பட பல்வேறு திமுகவுடைய மூத்த அமைச்சர்கள் உடன் இருக்கின்றனர். திமுகவுடைய வரலாற்றில் நீண்ட காலம் பொதுச் செயலாளர் பொறுப்பை வகித்தவர். அவருடைய நினைவாக சென்னை DPI வளாகத்தில் அவருக்கு நினைவு தூண் என்பதும் அமைக்கப்பட்டிருக்கிறது. வளைவு மண்டபம் அமைக்கப்பட்டு அவருக்கு மரியாதை செலுத்தப்பட்டிருக்கிறது. விவரங்களுடன் நிகழ்ச்சியை செய்தியாளர் ரகுவரன் விவரம் என்ன? திமுகவினுடைய நீண்ட நாள் பொதுச் செயலாளராக இருந்த கிட்டத்தட்ட 43 ஆண்டுகள் திமுகவினுடைய பொதுச் செயலாளராக இருந்த பேராசிரியர் அன்பழகன் அவர்களுடைய பிறந்த நாளை ஒட்டி அவரது படத்திற்கு தமிழக முதல்வரும் திமுக தலைவருமான மு க ஸ்டாலின் அவர்கள் தற்போது மலர் தூவி மரியாதை செலுத்தியிருக்கிறார். மறைந்த முன்னாள் முதல்வர் மு கருணாநிதி அவர்களுடைய நீண்ட நாள் நண்பரும் திமுக கழகத்தை ஆரம்பத்திலிருந்து கட்டி வளர்த்தவருடைய ஒருவராக பார்க்கக்கூடிய திமுகவினுடைய மூத்த தலைவர் பேராசிரியர் அவர்களுக்கு தற்போது தமிழக முதல்வர் அவர்கள் மரியாதை செலுத்தி வருகிறார். 9 முறை அவர் MLA-வாக இருந்திருக்கிறார். 43 ஆண்டுகள் திமுகவினுடைய பொதுச் செயலாளராக இருந்திருக்கிறார். திமுகவை வளர்ப்பதில் மிக பெரும் பங்கு இவருக்கு என்று இங்கு அவருக்கு புகழாரம் சூட்டப்பட்டு தற்போது அந்த மரியாதையானது செலுத்தப்பட்டிருக்கிறது. தகவலுக்கு நன்றி ரகுவரன்.